பொதுவாகவே ஆழ்வார்கள் கிருஷ்ணன்னு சொன்னா உருகிடுறாங்களாம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். ராமபிரானை விட, நரசிம்மரை விட, வாமனரை விட கண்ணன்னு சொல்லிட்டா போறோம், ஆழ்வார்கள் உருகி விடுவார்கள். அதற்கு என்ன காரணம்னா, சுவாமி மணவாள மாமுனிகளே விளக்குகிறார். கிருஷ்ணனை பொறுத்தவரை ரொம்ப சமீப காலத்தில் அவதரித்தவன். ராமன் எப்பயோ திரேதாயுகத்துல எத்தனையோ லட்சம் வருஷம் முன்னாடி வாழ்ந்தவர். நரசிம்ம அவதாரமோ, வாமன அவதாரமோ, ஹயக்ரீவ அவதாரமோ, வராக அவதாரமோ, இதெல்லாம் எத்தனையோ லட்சம் கோடி வருஷம் முன்னாடி. ஆனா கிருஷ்ணன் இருக்கானே, நமக்கு ப்ராக்சிமிட்டி ரொம்ப பக்கத்துல. அதாவது இந்த கலியுகம் தொடங்குவதற்கு முன்புதான் கிருஷ்ணன் தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணான். கிருஷ்ணன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணி தான் கலியுகம் என்பது தொடங்கியது. அது மட்டும் இல்ல, ஆழ்வார்கள் அந்த கலியுகத்தின் தொடக்கத்திலேயே வாழ்ந்தவர்கள். அதனால ஆழ்வார்களுக்கு எப்படின்னா, கிருஷ்ணாவதாரம்னா ஜஸ்ட் மிஸ். கொஞ்ச நாள் முன்னாடி நாம அவதாரம் பண்ணியிருந்தா, ஐயோ அந்த கிருஷ்ணனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். பெரியாழ்வார் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவர் மட்டும் ஒரு 200 வருஷம் முன்னாடி அவதாரம் பண்ணியிருந்தாருன்னா, நேரா அவர் இப்பவே இப்படி பாடுறாருன்னா, அவர் நேரா கிருஷ்ணனை சேவிச்சிருந்தா எப்படி கொஞ்சிருப்பார். அதனால அவருக்கு அவ்வளவு வருத்தமா. அது போலதான் நம்ம ஆழ்வார். அவர் கிருஷ்ணன் வைகுண்டம் போய் 42 நாள் கழிச்சு அவதாரம் பண்ணவர். ஐயோ 42 நாள்ல மிஸ் பண்ணிட்டேனே. இத எவ்வளவு அழகா பெரியோர்கள் விளக்குறான்னா, ஒரு பையன் எக்ஸாம் எழுதிட்டு ஒண்ணுமே மார்க் வாங்காம ஃபெயில் ஆனா கூட கவலைப்பட மாட்டான். 35 மார்க் வாங்கினா பாஸ், 34 மார்க் வாங்கி ஃபெயில் ஆனான்னா ஐயோ ஒரு மார்க்ல போச்சேன்னு ஃபீல் பண்ணுமா இல்லையா? அது போல ராமாவதாரம், நரசிம்ம அவதாரம்லாம் ஒண்ணுமே இல்லாம ஃபெயில் ஆன மாதிரி. கிருஷ்ணாவதாரம்ங்கிறது 35 மார்க் எடுத்தா பாஸ், 34ல ஃபெயில் ஆனா ஐயோ அந்த ஒரு மார்க்ல போச்சே. ஒரு சில ஆண்டுகள், ஒரு சில நாள்கள், ஒரு சில மாதங்கள்ல மிஸ் பண்ணிட்டோமே. அதனால கிருஷ்ணன்னு சொல்லிட்டாலே ஐயோ நமக்கு சமீபத்துல நாம இழந்த பெருமாள்ங்கிற அந்த உணர்வு ஆழ்வார்களுக்கு இருக்குமா. இன்னொரு காரணமும் காட்டுகிறார்கள் பெரியோர்கள். அது என்னன்னா, பொதுவாகவே நீங்க ராமன்னு நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தையா பார்க்க மாட்டோம். ராமன்னு சொன்னதுமே ஒரு இளவரசன், ராஜா, ராஜாராமன், ராமராஜ்யம், சீதையின் கணவன், அப்படி ஒரு பெர்ஃபெக்ட் மேன், ஒரு ஹானஸ்டா எப்படி வாழணும் அந்த நிலையில தூக்கி பார்த்துருவோம். நரசிம்மர்னு சொன்னா அந்த பராக்கிரமத்தை பார்த்து, ஆஹா இரணியனை எப்படியெல்லாம் துவம்சம் பண்ணி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணார் அதைத்தான் பார்ப்போம். ஹயக்ரீவர்னா அவருடைய ஞானத்தை தான் பார்ப்போம். வராக பெருமாள்னா பூமியையே மீட்டுக் கொடுப்பார்னு பார்ப்போம். ஆனா கிருஷ்ணன்னு சொன்னா நமக்கு கீதோபதேசத்தை விட, அவன் பார்த்த சாரதியாக இருந்ததை விட, ருக்மிணியை திருக்கல்யாணம் பண்ணதை விட, அவன் சின்ன வயசுல வெண்ண திருடினான் பாருங்க, அதுதான் ஞாபகம் வரும். கிருஷ்ணன்னு சொன்னாலே இந்த கோவர்தன மலையை தாங்கி பிடித்தான் பாருங்க, அதான் ஞாபகம் வரும். கிருஷ்ணன்னு சொன்னாலே ஒரு தொட்டில்ல குழந்தையா படுத்துட்டு நம்மளோட விளையாடின்னு இருக்கான் பாருங்க, அழகா சிரிக்கிறான் பாருங்க, அந்த குழந்தை நிலை நன்னா யோசிச்சு பாருங்க. கிருஷ்ணன்னு சொன்னாலே அந்த குழந்தை என்ற அந்த குழந்தை கிருஷ்ணன், குட்டி கண்ணன் தான் நம்ம நினைவுக்கு வருவான். யாருக்கு பல்லாண்டு பாடணும்னு தோணும்? நல்ல வளர்ந்த இளைஞனுக்கா, தொட்டில்ல கிடக்கிற குழந்தைக்கா? தொட்டில்ல கிடக்கிற குழந்தை தானே நன்னா இருக்கணும்னு யோசிப்போம். அந்த குழந்தைக்கு தானே உருகுவோம். அப்படி கண்ணன் தொட்டில் குழந்தையாக நமக்கு காட்சி தருவதால் இயற்கையாகவே ஆழ்வார்கள் கண்ணன்னு சொன்னா உருகத் தொடங்கி விடுகிறார்கள்.